நாட்டில் வந்து பாலியல் குற்றங்கள் வந்து அதிகமாக நடக்குது. இந்த பாலியல் குற்றங்கள் வந்து தடுக்கிறதுக்கு வந்து பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகளை வந்து டெய்லி கண்காணிக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போகிறதோ, பக்கத்து வீட்டில் இருக்கிறதோ அந்த பிள்ளைகளை வந்து கண்காணிக்கணும். இன்றைக்கி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, ஸ்கூலில் நடந்துச்சு அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கணும். இந்த பாலியல் குற்றங்கள் நடந்து ஒரு புகார் அளித்ததுக்கு பின்னாடி அந்த புகாரை சொல்லாமல் அன்னன்னைக்கு நடக்கிறத வந்து அப்பக்கப்போ வந்து சொன்னாங்கன்னா அதில் உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தோதாக இருக்கும். இதை வந்து பிள்ளைகளை வந்து கண்காணிக்கிறது பெற்றோர்களுடைய கடமை தான். தினமும் அவங்கள வந்து கண்காணிச்சிட்டே இருந்தாங்கன்னா இந்த பாலியல் குற்றங்களை வந்து தடுக்கிறதுக்கான முடிவு. அரசுங்கிறது வந்து எவ்வளோதான் கண்காணிச்சிருந்தாலும் நம்மளுடைய நம்ம தான் கண்காணிக்கணும். தினமும் வந்து நம்ம பிள்ளைகளை வந்து கண்காணிக்கணும். நம்ம பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து என்ன சோர்ந்து போயிருக்கேன், என்ன செய்யுது, என்ன செய்யுது, என்ன நடந்துச்சு பள்ளிக்கூடத்தில் அப்படிங்கிற கேட்கணும். பள்ளிக்கூடத்தில் படிச்சியா, டீச்சர் எல்லாம் படித்தாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கொஸ்டினை கேட்க ஆரம்பித்தாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுக்கு சொல்லிடுவாங்க. அம்மா என்னென்ன நடந்துச்சு வச்சுச்சு அப்படின்னு பிள்ளைய சொல்லிடுவாங்க. அதேபோல் நம்ம ஒரு பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போகிறோம், வெளியில் வேலைகளுக்கு போயிட்டு வரணும்னு அந்த பிள்ளைகளை வந்து போய் பார்க்கணும். என்னப்பா செஞ்சா, சாப்பிட்டியா, படிச்சியா, என்ன செஞ்சு நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தோம்னு தெரிஞ்சாலே பிள்ளைய வந்து தைரியமாக பேச ஆரம்பிக்கும். இதுவே பாலியல் குற்றங்களை வந்து தடுக்கிறதுக்கான நல்ல வழிமுறை. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளை பெற்றோர் தான் கவனமாக பார்த்துக்கிறாங்க. அதுக்காக அரசு தான் பார்க்கணுங்கிறது அவ்வளோவா இல்லை. பெற்றோர் வந்து குழந்தைகள் வர நேரத்தில் என்ன செய்யணும், என்ன செஞ்சு ஸ்கூலுக்கு போனியே, என்ன நடந்துட்டு, என்ன வச்சுக்கணும்னு சொல்லி கேட்கணும். காலேஜ் போகிற பொண்ணுங்களும் அந்த மாதிரி தான். காலேஜ் போகிற பொண்ணுங்களை கவனமாக பார்க்கணும். ரொம்ப அதிகமாக பார்க்க முடியாது காலேஜ் போகிற பொண்ணுங்களை. பொண்ணுங்கள் மட்டும் கிடையாது, பையன்களையும் அந்த மாதிரி கண்ட்ரோலாக கொண்டு வரணும். பேரண்ட்ஸோட கடமை தான் அதெல்லாம், எல்லாமே பேரண்ட்ஸோட கடமை தான். இது வேலைக்கு போகிற பொண்ணுங்களுக்கும் அப்படி தான். ஆட்டோவில் போகிறது வர்றது எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பாலியல் அதிகமாக நடந்துருக்குது. இதெல்லாம் கவனிக்க வேண்டியது பேரண்ட்ஸோட கடமையும் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கும் அதிகமான கடமைகள் இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக அந்த கவனத்துக்கு கொண்டு வரணும். பாலியல் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் சட்டங்கள் கடுமையாக இல்லை, அதனால குற்றங்கள் அதிகரிக்கும். சட்டங்கள் கடுமையாகணும் சார், உண்மையான முறையில் கண்டிக்கணும். அதாவது பாலியல் பண்ணுறான்னா அவனை வெளிநாடுங்க மாதிரி ஒன்று கழுத்தை வெட்டணும், இல்லை கையை வெட்டி ஒன்று வெட்டிட்டா சரியாக வரும். அதை செய்ய மாட்டேங்கிறாங்களே. அவனை கொண்டு போயிட்டா 2 மாதம் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க, அப்புறம் ஜெயிலில் வைக்கிறாங்க, அப்புறம் வெளியே வந்துடுறாங்களே. அதான் காரணம். அவன் திரும்ப செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கிறாங்க. அதாங்க தமிழக அரசு நிச்சயமாக தண்டனைகள் கடுமையாகும். ஏன்னா இது வந்து குற்றம் மட்டும் கிடையாது, நம்பிக்கை துரோகம். இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுற ஆசிரியர்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும். கடுமையான தண்டனைகள் வர்றப்போ தான் குற்றம் குறையும். அதனால் தமிழக அரசு இந்த மாதிரி விஷயத்தில் அதிக கவனம் எடுத்து பெற்றோர்கள் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வரும். தவறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தவறு பண்ணுறத வந்து நம்ம தண்டனை கொடுத்தா தானே, தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. தவறு நடக்குது, அது எவ்வளவோ நம்ம கவர்மெண்ட் வந்து தவறு நடக்குது. அந்த நடக்கிற தண்டனை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. ஒருத்தவங்க ஒரு அறிவு கொடுக்குறாங்க, ஆனால் தண்டனை அது நடைமுறைக்கு வர மாட்டேங்குது. நடைமுறைக்கு வந்தால் தான் இது சாத்தியம்.